ஹாய் ஃபோக்ஸ், உங்களுக்கு கதை எழுத ஆசையாக இருக்கா? ஒரு நல்ல வித்தியாசமான கதையை நீங்களே எழுதணும்னு நினச்சிருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் ஒரு நல்ல கதை எழுதலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கதையை இவங்க தான் எழுதணும், அவங்க எழுதக்கூடாது அப்படின்னு எதுவும் இல்லை. யார் வேணுமோ கதை எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிக்காக எழுதலாம், பெரியவங்க பொழுதுபோக்குக்காகவும் பொழப்புக்காகவும் எழுதலாம். அதாவது புக்கு, நியூஸ் பேப்பருக்கு, சினிமாவுக்கு, ஷார்ட் ஃபிலிம், மெகா சீரியலுக்காக கூட அவங்க கதை எழுதலாம். ஒரு கதையை எழுத நமக்கு தனிமையான சூழ்நிலை வேணும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனசை நீங்கள் எழுத போகிற கதையில் மட்டும் வைங்க. இப்போது நீங்கள் கதை எழுத 2 விஷயத்தை யோசிக்கணும். ஒன்று, இந்த கதை எப்படிப்பட்டது, எந்த விதமாக இந்த கதையை நம்ம எழுதணும். அதுக்கான விடை ஸ்டோரி பேஸ்டு கேரக்டர் 1. 2வது கேரக்டர் பேஸ்டு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பேஸ்டு கேரக்டர் பேஸ்டு ஸ்டோரி, இது ரெண்டுமே ஸ்டோரி எழுதுறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம யோசிக்கும்போது ரொம்ப சுலபமாக நமக்கு கதை உருவாகும். ஃபஸ்ட்டு ஸ்டோரி பேஸ்டு கேரக்டர். இந்த ஸ்டோரி பேஸ்டு கேரக்டர்னால் என்னென்னா, முதல்ல கதையோட மெயின் தீமை நம்ம ரெடி பண்ணிடணும். அந்த தீமை வச்சு அந்த தீமை சுற்றி நம்ம கேரக்டர்ஸை உருவாக்கணும். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையலை எடுத்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது. இதுதான் தீம். யார் இந்த புதையலை எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஆப்வியஸாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நல்லவங்க தான் அந்த புதையலை எடுப்பாங்க. இப்போது நம்ம நல்லவங்களை அந்த புதையலை எடுக்க வைக்கிறதுக்கு சுலபமாக எடுக்க வச்சிட்டோம்னா நமக்கு சுவாரஸ்யம் இருக்காது. அந்த சுவாரஸ்யத்தை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக சில நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நம்ம உருவாக்கிடுவோம். அதாவது வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அவங்க இந்த புதையலை ஹீரோ எடுக்கிறதுக்கு நிறைய தடை போடுவாங்க. அந்த தடையை மீறி அவர் எப்படி எடுக்கிறாரு அப்படின்றதான் கதையாக இருக்கும். இப்போது கதையோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, ஒரு புதையல் இருக்குது, அதை எப்படி எடுக்க போகிறாங்க, இதுதான் மெயின் தீம். இந்த தீமுக்கு நம்ம கேரக்டர்ஸை அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு நல்லவங்க அதை எடுக்கணும், எடுக்கிறதுக்கு நிறைய தடை வரணும். வில்லனும் எடுக்க போகிறாங்க, நல்லவங்களும் எடுக்க போகிறாங்க. வில்லன் மூலமாக ஹீரோவுக்கு நிறைய தடை வரும். அதை மீறி அவர் எப்படி எடுக்கிறாருங்கிறது கதையாக இருக்கும். இது ஒரு பேட்டர்ன். 2வது பேட்டர்ன் என்னென்னா, கேரக்டர் பேஸ்டு ஸ்டோரி. இதுக்கு நீங்கள் கதை எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டரை மட்டும் உருவாக்கிடுங்க. அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் போகிறாங்க, யாரெல்லாம் சந்திக்கிறாங்கிறது கதையாக இருக்கும். இந்த 2 தீமில் நீங்கள் கதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் எழுதுகிற எந்த கதையாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது, கேரக்டர் பேஸ்டு ஸ்டோரியாக இருந்தால் கேரக்டரை இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மாதிரி வித்தியாசமாக பெக்குலியராக இது வரைக்கும் வேர்ல்டு பார்க்காத மாதிரி ஒரு விஷயத்த யோசிங்க. ஒரு புதுவிதமான கேரக்டரை யோசிங்க. அந்த கேரக்டரை வச்சு கதையை உருவாக்குங்க. இதுவே ஸ்டோரி பேஸ்டு கேரக்டராக இருந்தால் வித்தியாசமான கதையை உருவாக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கதாபாத்திரத்தை உருவாக்குங்க. தானாக கதை ஒரு நல்ல அமைப்போடு சேரும். ஒரு கதையை உருவாக்க நம்ம நிறைய விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கும். நம்ம பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், கேள்விப்படுற விஷயம் எல்லாமே ஒரு கோர்வையாக ஒரு கதை கருவோடு ஒத்து போகிற மாதிரி கோக்கணும். இதில் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளணும். ஏன்னா இந்த கதையை படிக்கிறவங்க மனசில் ரொம்ப காலத்துக்கு அது பயணிக்கணும். அந்த மாதிரி யோசித்து கேரக்டர்ஸை உருவாக்கினா மட்டும் அந்த கதை ரொம்ப சூப்பரான கதையாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். நீங்களும் நல்லா கதை எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா தம்ஸ் டவுன் கொடுத்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.